தங்கத்தின் தற்போதைய நிலை விலை காரணிகள் எதிர்காலம் பத்தி சுருக்கமாக பார்ப்போம். மனித வரலாற்றில் தங்கத்தின் வரவேற்பு பழங்காலம் முதல் இன்று வரை. நம் கலாச்சாரம் திருமணம் பாரம்பரியம் முதலீடு அனைத்திலும் தங்கத்தின் பங்கு. இந்தியா உலகளவில் தங்கத்தை அதிகமாக வாங்கும் நாடுகளில் ஒன்று. மக்கள் தங்கத்தை நம்புவது பாதுகாப்பான செல்வம் என்ற உணர்வால். தங்கம் நாணயமல்ல ஆனால் பொருளாதாரத்தில் வலிமையான பங்கு வகிக்கிறது. தங்கம் உலகம் முழுக்க சேஃப் ஆசட் என்று கருதப்படுகிறது. பொருளாதாரம் சரிந்தாலும் நாணயத்தின் மதிப்பு குறைந்தாலும் தங்கத்தின் மதிப்பு நீண்ட காலத்தில் உயர்ந்தே இருக்கும். அதனால்தான் எல்லாரும் முதலீடாக விரும்புகிறார்கள். இந்தியா மாதிரி நாடுகளில் தங்கம் வெறும் நகையல்ல குடும்ப மரபு பெருமை செல்வம் என்பதற்கான சின்னம். திருமணம் விழா சிறப்பு நாட்கள் எல்லாம் தங்கம் இல்லாமல் முழுமையில்லை. தங்கத்தை உடனே விற்று பணமாக மாற்றலாம். இது மற்ற முதலீடுகளை விட வேகமாக பணம் தரக்கூடியது. அதனால்தான் பலர் எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி தங்கம் வைத்திருப்பார்கள். தங்கம் எந்த நாட்டுக்கு போனாலும் மதிப்பு கொண்டது. நாணய மதிப்புகள் மாறினாலும் தங்கத்தின் சர்வதேச விலை முக்கியம். இதுவே தங்கத்தை யூனிவர்சல் கரன்சி மாதிரி மாற்றுகிறது. தங்க நகைகள் யாரையும் கவரும் ஒரு சிறப்பு உண்டு. அழகு செல்வம் ஸ்டேட்டஸ் என மூன்றையும் ஒரே நேரத்தில் காட்டும் தன்மை தங்கத்துக்கு இருக்கிறது. அதனால்தான் அது எப்போதும் ஃபேஷனில் இருக்கும். தங்கம் என்பது வெறும் மெட்டல் அல்ல மதிப்பு மரபு பாதுகாப்பு அழகு இவையெல்லாம் சேர்ந்த சக்தி. பழைய காலத்தில் அரசர்கள் தங்கம் சேமித்து நாட்டின் வலிமையை நிலைநிறுத்தினார்கள். இன்றைய இந்திய சந்தை விலை 24 கரட் ஒரு கிராமுக்கு 11,864 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 22 கரட் ஒரு கிராமுக்கு 10,875 ரூபாய் விற்கப்படுகிறது. 18 கரட் தங்கம் ஒரு கிராமுக்கு 8,898 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கடந்த சில வாரங்களில் விலை மெதுவாக உயர்ந்து வருகிறது. MCX அதாவது மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் தங்க ஒப்பந்தங்கள் புதிய உச்சங்களை அடைந்துள்ளன. தீபாவளி திருவிழாக்கள் நெருங்குவதால் விலை பழைய நிலைமையிலிருந்து அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது என கருதப்படுகிறது. தங்கம் வாங்குவதாக இருந்தால் அதன் முன் வாங்குவதே சிறந்தது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை எவ்வளவு வந்துள்ளது என்பது கண்கூடாக பார்க்க முடியும். தங்கத்தின் விலையை நிர்ணயிக்கும் முக்கிய காரணிகள். 1. சர்வதேச பொருளாதார நிலை. அமெரிக்க வட்டி விகிதங்கள் பணவீக்கம் அரசு கடன் பிரச்சினைகள் தங்கம் மீது தாக்கம். உலக சந்தையில் தங்கம் சேஃப் ஹவன் என பார்க்கப்படுகிறது. 2. நாணய மதிப்பு மாற்றம். ரூபாயின் மதிப்பு குறையும்போது தங்க விலை இந்தியாவில் அதிகரிக்கும். 3. உலக தேவைகள் மற்றும் திருவிழாக்கள். திருமணங்கள் தீபாவளி குர்தா போன்ற நிகழ்வுகள் தங்க தேவையை உயர்த்தும். 4. மத்திய வங்கிகள். பல நாடுகள் தங்கத்தை பெருமளவில் வாங்கி சேமிக்கின்றன இது விலை அதிகரிக்க ஏதுவாக இருக்கிறது. அமெரிக்காவில் ஒரு முக்கிய பொருளாதார முடிவு வந்தால் இந்திய தங்க விலையும் உடனே மாறும் ஏன் என்றால் விலை குளோபல் ஆக உள்ளது. 4. முதலீட்டு கண்ணோட்டம் மற்றும் பொதுமக்கள் பார்வை. மக்கள் தங்கத்தை வாங்குவது 2 முக்கிய நோக்கத்திற்காக. 1. பயன்பாடு நகைகள் திருமணங்கள் பரிசுகள். 2. முதலீடு காயின்ஸ் பாஸ் ETF சாவரன் கோல்ட் பாண்ட்ஸ். சமீபத்தில் நகை விற்பனை சிறிது குறைந்துள்ளது ஆனால் காயின் மற்றும் பார் முதலீடு அதிகரித்துள்ளது. தங்கம் தீவிர அபாய நேரங்களில் நம்பிக்கை தரும் பொருள் அதனால் முதலீட்டாளர்கள் தங்கத்தில் நிலைத்த முதலீடுகளை செய்கிறார்கள். இந்தியாவில் SGB சாவரன் கோல்ட் பாண்ட் டிஜிட்டல் கோல்ட் போன்ற புதிய வழிகளும் வந்துள்ளன. உதாரணம் 2020 பாண்டமிக் காலத்தில் தங்க விலை எப்படி வேகமாக உயர்ந்தது இந்த ஆண்டு. 5. எதிர்கால நிலை மற்றும் முடிவு. குறுகிய காலத்தில் விலைகளில் சில மாற்றங்கள் கரெக்ஷன்ஸ் இருக்கலாம். ஆனால் நீண்ட காலத்தில் தங்கத்தின் விலை மேல்நோக்கி போகும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். விழாக்காலம் உலக பொருளாதார பதற்றம். விலையை ஆதரிக்கும். அதிக விலைக்கு ஒரே நேரத்தில் வாங்காமல் தொடர்ச்சியாக சிறு தொகுதிகளில் வாங்குவது சிறந்தது. சீப் மாதிரி. தங்கத்தை 100 விழுக்காடு முதலீடாக வைத்துக் கொள்ளாமல் டைவர்சிஃபைட் அப்ரோச். பொருளாதார சூழ்நிலைகள் எப்படியும் மாறலாம் ஆனால் தங்கத்தின் மதிப்பு தலைமுறைகளை தாண்டி நிலைத்திருக்கும் அதுதான் உறுதி. இன்னும் சுவாரஸ்யம் நிறைந்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.